மாவட்டத்தில் மட்டுமே வசித்து வரும் தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய பண்டிகையான மொர்பர்த் பண்டிகை ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதியில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தோடரின மக்கள் பங்கேற்பர். நடப்பாண்டின் பண்டிகை தோடர் மந்துகள் எனும் தோடர் கிராமங்களின் தலைமையிடமான தலைக்குந்தா அருகே உள்ள முத்தநாடு மந்தில் நடைபெற்றது. இதில் பெரும்பாலான தோடரின மக்கள் பங்கேற்று பழமை வாய்ந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தோடரின ஆண்கள் மட்டும் தங்கள் பாரம்பரிய உடையணிந்து மண்டியிட்டு வழிபாடு நடத்தினர். பின் கோயிலை சுற்றி தங்கள் பாரம்பரிய நடனத்தை ஆடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். தோடர் இளைஞர்கள் 95 கிலோ எடையுள்ள இளவட்ட கல்லை தூக்கி தங்களின் வலிமையை நிரூபித்தனர். இது எங்கள் ஃபெஸ்டிவலில் இந்த கல் தூக்குறது ரொம்ப ஒரு பாரம்பரியமாக நடந்துட்டுருக்குது. இளவட்ட கல் தூக்குறது வயசு பசங்க தூக்குவாங்க. கல் ஒவ்வொரு மந்திலும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கல் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். இது ஒரு 95 அப்ராக்சிமேட்டாக ஒரு 95 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெண்ணெய் பூசி வைப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வெண்ணெய் பூசி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்குறவங்க பலசாலின்ற மாதிரி ஒரு கருத்து. கல் தூக்குறது ஒரு போட்டி மாதிரி போகும். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பால், நெய் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக பிரசாதம் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். இன்னைக்கு தேக்கிஷம்மன் முத்துராமந்திலிருந்து பேசுகிற தேக்கிஷம்மனுடைய கோயில் விசேஷமானது நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக டோடா சமுதாயத்தில் உள்ள 14 கிளான் மக்களும் இந்த கோயிலுக்காக வந்திருக்கிறாங்க. எல்லாரும் விரதம் வந்திருக்கிறாங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனை 12 மணிக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை நடந்தது. இந்த பிரார்த்தனையானது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும், நோய் நொடி இருக்கக்கூடாது, மழை பெய்யணும், விவசாயிகள் செழிக்கணும், கால்நடைகள் உற்பத்தி ஆகணும், எருமைகள் கோயில் எருமைகள் அடையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அது முடிந்த உடனே எல்லா மக்களுக்கும் டோடா மக்கள் ₹1 தான் ஆண்மகன் காணிக்கை, அதிகம் வாங்குறது இல்லை. அந்த காணிக்கை என்னது கட்டி கொண்டிருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே இளவட்ட பசங்க கல் தூக்குறதுக்காக ப்ராக்டிஸ் ஒரு வாரமாக அவங்க நாங்கள் தூக்கணும் சொல்லி முயற்சி எடுத்துருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது. அது முடிஞ்ச உடனே கோயிலுக்குண்டான ஆடல் பாடல்கள்லாம் நடைபெறும். கோயில் பற்றியான ஆடல் பாடல் நடைபெற்ற பிறகு பொங்கல் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்து ஃபங்க்ஷனாக நிறைய பெறும். இதுக்கு அப்புறம் எல்லா மந்தல் கோயில்கள் ஃபங்க்ஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கும். விழா ஏற்பாடுகளை தோடரின நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவில் திரளான தோடரின ஆண்கள், சிறுவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்.